கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் 9ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசையா 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நானே ஆண்டவர், உன் விடுதலையாளர், உன் மீட்பர், யாக்கோபின் வல்லவர். ஆமென். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த இறைவாக்கை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டிலே ஒரு பேப்பர் எடுத்து அழகாக ஸ்கெட்சில் எழுதி நீங்கள் தொங்க விடலாம். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்குள் இருக்கிற பலவீனம் மறையும், உங்களுக்குள் இருக்கிற பயம் உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்ததை வாசிக்கும் பொழுதெல்லாம் கடவுள் ஒரு புதிய தைரியத்தையும் அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நம் கடவுள் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை சில நேரங்களில் நமக்கு அவர் செய்யும் அற்புதங்களை பார்த்துதான் நாம் நம்ப தொடங்குகிறோம். ஆனால் நாம் இந்த திரு விவிலியத்திலே பார்க்கிறோம், எவ்வளவோ அற்புதங்களை கடவுள் செய்திருக்கிறார். ஆனாலும் இயேசு மகாராஜா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அவரிடம் ஏறெடுத்திருக்கிற விண்ணப்பங்களுக்கு கடவுள் என்ன அதிசயம் செய்திருக்கிறார் என்பதை பொறுத்துதான் நம்முடைய நம்பிக்கையில் நாம் பலப்படுகிறோம். ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கிற ஆண்டவர், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர், நமக்கு விடுதலையும் மீட்பையும் கொடுக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் நாம் எப்பொழுதும் நிலையாக நிற்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலையான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலே உறுதிதான் நாம் பெரிய அற்புதங்களை, நாம் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை காண்பதற்கு உதவி செய்யும். ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இன்று கடவுள் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் உள்ளத்திலே ஒவ்வொரு நொடியும் சொல்லி அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவருடைய பெயரை நாம் உயர்த்த வேண்டும். அப்படியாக நீங்கள் செய்து பாருங்கள், நம்பிக்கையிலே உறுதியாக நின்று பாருங்கள். இன்றே ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் படியாகவே எப்பொழுதும் எங்கள் ஆண்டவர், விடுதலை அளிக்கிற ஆண்டவர், மீட்பளிக்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும், நமக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய கரங்களிலிருந்து நிறைவான ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். God bless you.